மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக அதே இடத்துல வந்து நின்றுடும்னு சொல்லி தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் நமக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் வந்து ஒன் சைடாக மூவ் ஆகிடுச்சு. அப்படி மூவ் ஆனாலும் நம்ம இந்த ப்ரீமியமை வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஈவன் நமக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரன். இன்றைக்கி நம்ம அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். இன்கேஸ் நமக்கு அது அகேன்ஸ்டாக போணுச்சு அப்படின்னா அதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வீக்லி ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க போகிறோம். இது வந்து இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. வீக்லி ஒரு 1.5லேருந்து ஒரு 2% அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் வர மாதிரியான ஸ்ட்ராட்டஜியாக தான் இது வந்து இருக்கும். நம்ம பொதுவாகவே அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லாமல் எங்கே ஆரம்பிச்சதோ அதே இடத்துல முடியுது, இல்லை பர்டிகுலர் ஒரு ரேஞ்சுக்குள்ளே முடியுது அப்படின்னா இந்த அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகுது, ஏதோ ஒரு சைடு, ஒன்று அப் சைடோ இல்லை டவுன் சைடோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்போது இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை நம்ம லாஸ்லேருந்து எப்படி வெளியில் வரலாம், அதாவது லாஸ் இல்லாமல் ஜீரோ லாஸ் அப்படி இல்லைனா ஒரு ப்ராஃபிட்டுக்கு எப்படி இதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ராடில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஜ் பண்ணுறது தான் அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அட் த மணி கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் செல் பண்ண போகிறோம். அதே போல் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா பை பண்ண போகிறோம். அந்த அவுட் ஆஃப் த மணிங்கிறது வந்து எந்த லெவலில் எடுக்கிறோம், 2 ஸ்ட்ரைக் தள்ளி எடுக்கிறோமா இல்லை 1 ஸ்ட்ரைக் தள்ளி எடுக்கிறோமா இல்லை ரொம்ப ஃபேர் அவேல எடுக்கிறோமா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணியிருக்கும். சரியா? ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வாரத்தை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நல்ல மூவ்மெண்ட் கொடுத்த ஒரு வாரத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெட் கேண்டில் ஓகேவா, அதாவது செப்டம்பர் 18 பாருங்கள், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், எப்படி நம்மளோட லாஸை வந்து மாற்றிருக்கலாம், கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதில் நான் வந்து செப்டம்பர் 18 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? செப்டம்பர் 18 இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே மார்னிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதாவது 9:20 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் எக்ஸ்பைரி அப்போ முடிச்சுவோம். அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி முடியுது இல்லையா, அந்த டைமில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்காக நான் இப்போ எடுத்துக்கிட்ட இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ன்னு இது வந்து ஒரு ஆப்ஷன் சிமுலேட்டர் வெப்சைட்டு. பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள வெப்சைட் இது. ஸோ மார்க்கெட்டை வந்து 9:20 வந்து வச்சுக்கிறேன். மார்க்கெட்டோட ஸ்பாட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து 20,150 கிட்ட இருக்குது. ஸோ அப்போது 143 இருக்கு இல்லையா, அப்போ 20,150 அப்படிங்கிறது வந்து நமக்கு அட் த மணி. ஸோ இந்த 20,150 பார்க்குறேன். இங்கே ப்ரீமியம் 74 இருக்குது, இங்கே 86 இருக்குது. பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 10.12 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கால் ஆப்ஷன் 20,150 கால் ஆப்ஷனை செல் பண்ணுறேன். அதே போல் 20,150 புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுறேன். ஸோ இது வந்து நார்மல் ஸ்ட்ராடல். இங்கே கீழே பாருங்கள், நார்மல் ஸ்ட்ராடலுக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட் மார்ஜின் அப்படிங்கிறது வந்து 1,34,000 அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. இதுவே நம்ம இப்போது இதை ஹெட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அயன் ஃப்ளையை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மார்ஜின் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடும். இப்போ ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு நான் எந்த அவுட் ஆஃப் த மணியை செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கில் இருக்கிற இந்த அவுட் ஆஃப் த மணி வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ 20,100 புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணிக்கிறேன். தென் 20,200 கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு அப்ராக்சிமேட் மார்ஜின் அப்படிங்கிறது வந்து 41,000 தான் காமிக்குது. முன்னாடி 1,30,000 கிட்ட காமிச்சது இல்லையா, இப்போது 41,000 தான் நமக்கு வந்து மார்ஜின் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ஸோ இதுக்கான மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 2,240 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5% வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். தென் உங்களுக்கான மேக்ஸிமம் லாஸுங்கிறது வந்து 260 rupees தான். சரியா? அதாவது 0.6% தான் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. இதில் உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து 20,106. அதே போல் அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா 20,195. இதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, நார்மலாக இது வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கம்மியான லாஸ் காமிக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டை வந்து எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சோ அதே இடத்துல வந்து எக்ஸ்பைரி முடியும் போது முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்சை வந்து கொஞ்சம் தாண்டும் போது நமக்கு அந்த ப்ராஃபிட்டுங்கிறது வந்து கம்மியாகும். எப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வந்து தாண்டி முடியுதோ அப்போ நமக்கு லாஸுங்கிறது வந்து கிடைக்கும் எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி. அப்போது இப்போ இதை நம்ம எப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டே இல்லைனா டே ஆஃப்டர் டுமாரோ, அதாவது மறுநாள் அடுத்த நாளோ இல்லை அதுக்கும் அடுத்த நாள் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ தான் மூவ் ஆனாலும் என்ன ஆக போகுது அப்படின்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 260 rupees தான் உங்களுக்கு வந்து லாஸுங்கிறது வந்து காமிக்க போகுது. அது மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலும் சரி, இல்லை 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலும் சரி, அதே போல் 100 பாயிண்ட்ஸ் கீழே வந்தாலும் சரி, இல்லை 200 பாயிண்ட்ஸ் கீழே வந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த 260ங்கிறது தான் மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது.
ஆனால் நீங்கள் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு டைரக்ஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப ரேர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நாளே மார்க்கெட் வந்து இப்படி ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் திரும்ப வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். என்னடா மார்க்கெட் இப்படி மேலே போணுச்சு அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். எப்படி போனாலும் இப்போ மார்க்கெட் முதல் நாள் இங்கே போனாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ருபீஸ்லேருந்து ஒரு 120 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு லாஸ் காமிக்க போகுது. ரெண்டாவது நாள் எங்கே மாறினாலுமே திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 170 180 தான் காமிக்கும். சரியா? ஏன்னா நமக்கு மேக்ஸிமமே நமக்கு 260 தான் இதில் வந்து லாஸ் வரப்போகுது. அப்படிங்கிறப்போ 2 நாள் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஒரு டைரக்ஷனாக போணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்குறோம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு அதாவது 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் இல்லை 15 மினிட்ஸ்க்கு ஒரு டைம்லாம் பார்க்க தேவையில்லை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் கேப்பில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பெரிய லெவல் நமக்கு வந்து லாஸுங்கிறது வந்து எவ்வளோ தான் கேப் அப்போ கேப் டவுன் நடந்தாலும் நமக்கு இதில் பெரிய லாஸுங்கிறது வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே இது காமிக்கல ஏன்னா மார்க்கெட் டியூஸ்டே அன்றைக்கி லீவு. ஸோ தென் மறுநாள் வெட்னஸ்டே வைக்கிறோம். வெட்னஸ்டே 9:20க்கு வந்து வாட்ச் பண்ணுறோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால், அதாவது எவ்வளோனா நம்ம 150 கிட்ட எடுத்தோம் இல்லையா, இந்த ரேஞ்சு கிட்ட எடுத்தோம். 150லேருந்து ஒரு 20,000 அதாவது 20,150லேருந்து 20,000க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் வந்து மார்க்கெட் கீழே மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ப்ரீமியமை செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ப்ரீமியம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம 86.74க்கு எடுத்தோம் இல்லையா, ஸோ 86 வந்து 26க்கு போயிடுச்சு, 74 வந்து 130க்கு போயிடுச்சு. பட் இங்கே நம்ம ஹெட்ஜ் பண்ணதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுச்சு. நம்மளோட அந்த லாஸை வந்து கவர் பண்ணி சின்னதாக தான், அதான் 22 ருபீஸ் தான். பாருங்கள் மார்க்கெட் வந்து 2 நாளில் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் கீழே இறங்கியுமே நமக்கு டோட்டல் லாஸ் அப்படிங்கிறது வந்து 22 ருபீஸ் மட்டும் தான் நமக்கு காமிக்குது. ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜி. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ப்ரீமியமை செக் பண்ணுறப்ப நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 130க்கு போயிடுச்சா, இது வந்து 26க்கு இருக்குது. அப்போது இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நிறையாவே இருக்குது. இது வந்து 130, இது வந்து 26 இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு லெக்கை வந்து ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலான்னா, இதை நீங்கள் ப்ரீமியமை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான், ஒரு ப்ரீமியம் எப்படி இருக்குது, எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம புட் ஆப்ஷன், இந்த புட் ஆப்ஷனையும் பாருங்கள். இது வந்து 130 இருக்குது, இது வந்து ஒரு 95 இருக்குது. அப்போ இதுக்குமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. சரிங்களா? 35 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கால் ஆப்ஷன், ஏன்னா நமக்கு கால் ஆப்ஷன் தான் கம்மியாக இருக்குது. சரியா? இதை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணணும். இப்போ கால் ஆப்ஷன் வந்து நமக்கு இது 26க்கு போயிட்டு, இது வந்து ஆனால் புட் ஆப்ஷன் வந்து 120 கிட்ட 130 கிட்ட இருக்கு இல்லையா. அப்போது இது 130 கிட்ட போனாலும் நமக்கு நம்ம ஹெட்ஜ் பண்ணுறது வந்து ஹெட்ஜ் பண்ண நம்மளோட அந்த புட் ஆப்ஷன் பையிங் பண்ணது வந்து 95 கிட்ட இருக்குது. அப்போது இதையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கால் ஆப்ஷனில் ஒரு 35 பாயிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு அவுட் ஆஃப் த மணி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரியா? செலக்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிங்க, இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியம்ங்கிறது வந்து ஓவராலாக ஈக்குவல் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து நான் கால் ஆப்ஷனை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 40 ருபீஸ் இருக்குது. ஓகேவா? 40 ருபீஸில் வந்து ஒரு அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் வந்து செல் பண்ணுறேன். இப்போ நான் இதை செல் பண்ணோன்னா எனக்கு அப்ராக்சிமேட் மார்ஜின் பாருங்கள் 1,48,000 வந்து கேட்குது. ஸோ என்கிட்ட இந்த அளவுக்கு மார்ஜின் இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த எனக்கு தேவை என்ன, 40 ருபீஸ் ப்ரீமியம் கிடையாது, 35 இருந்தாலே போதும் இல்லையா. ஸோ இந்த 40க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 ருபீஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரீமியமை நான் வந்து பை பண்ணுறேன். ஸோ 40 ருபீஸில் இந்த 4.9 இருக்குல்ல, இதை 5ன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 35 ருபீஸ் அந்த ப்ரீமியம்ங்கிறது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும் இல்லையா. ஸோ இதை நான் இப்போ பை பண்ணேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் எங்களுக்கு அப்ராக்சிமேட் மார்ஜின் அப்படிங்கிறது வந்து 67,000 தான். இப்போ குறைஞ்சிருச்சு இல்லையா. இப்போ நமக்கு 67,000 மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். சரியா? ஸோ இப்போது இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட பே ஆஃப் சார்ட்டு. இனிமேல் மார்க்கெட் வந்து எவ்வளோ தான் கீழே இறங்கினாலுமே நமக்கு ஃபுல்லாக ப்ராஃபிட் தான் வரப்போகுது. சார் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னாலும் நமக்கு எவ்வளோ நமக்கான பிரேக் ஈவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,166 வரைக்கும் இருக்குது. அதாவது இன்னும் ஒரு 150 பாயிண்ட் வந்து மேலே மூவ் ஆனிச்சுன்னா தான் நமக்கு அந்த பிரேக் ஈவனே வரப்போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்தோடனே எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இல்லைனா ஃபர்தராக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த 15 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது.
ஸோ இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 1 வந்து வந்துருச்சு, ப்ராஃபிட் வந்துருச்சு. இதை நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணுறீங்க. இது மாதிரி ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? ஸோ நமக்கு இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 rupees வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட், அதாவது 2.25% வந்து நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ கீழே வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து 10,000 காமிக்குதுன்னு நினச்சி அதை பார்த்து ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் கீழே இறங்கினா மட்டும்தான் நமக்கு அந்த லாஸுங்கிறது வரும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ ட்ரேடில் வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை நல்லா தான் புக் பண்ணிட்டு வெளியில் போயிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 1.5% வந்து வந்துருச்சு. சரியா? ஸோ இது உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா வெளியில் வந்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஒரு 500 rupees வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கணும். அதாவது 3 to 3:15 வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ 3:15 வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டை கொண்டு போனீங்க அப்படின்னா இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட நம்ம பிரேக் ஈவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு டைம் பாருங்கள் 320 இருக்கிறப்போ நமக்கு இன்னும் மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு. அதாவது 19,900 கிட்ட வந்துருச்சு. நம்மளோட பிரேக் ஈவனுக்கு இன்னும் 250 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் இருக்குது. அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் டேவை தாராளமாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இன்னும் நமக்கு 250 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆகணும் மேலே. அப்போ தான் நம்ம பிரேக் ஈவனுக்கே வரும். அதாவது நம்மளோட ப்ராஃபிட்டுங்கிறது வந்து குறையுமே தவிர லாஸுக்கு போகாது. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து 0ல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுறப்போ 920 வந்து வாட்ச் பண்ணுறீங்க. மார்க்கெட் இன்னும் வந்து டவுன் சைடு தான் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓவராலாக உங்களுக்கு 1500 அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. 2.24% வந்து நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்க. அப்படிங்கிறப்போ இங்கே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ப்ராஃபிட்டுங்கிறது வந்து ஒரு சில நேரத்தில் மாறும். இது வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ப்ரீமியம்ங்கிறது வந்து சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 2.25% வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ தாராளமாக இதில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது வரப்போதில்லை. ஒரு 100 to 200 பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேணா வெளில நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடலாம். அப்படி இல்லைனாலும் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போது நீங்கள் யூஸ் பண்ண மார்ஜின், அதாவது 67,000 நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு 1,500 rupees வந்து ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட 2.24% வந்து இதில் ப்ராஃபிட்டு. ஆனால் நம்ம யூஸ் பண்ணது என்னமோ நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ரேஞ்ச் பவுண்டுக்கான ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக அதே இடத்துல வந்து நின்றுடும்னு சொல்லி தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த அயன்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் நமக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் வந்து ஒன் சைடாக மூவ் ஆகிடுச்சு. அப்படி மூவ் ஆனாலும் நம்ம இந்த ப்ரீமியமை வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஈவன் நமக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ரீமியம் பற்றின ஒரு ஐடியா இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு ப்ரீமியம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி ப்ரீமியம் பேஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் பற்றி கற்றுக்கணும், இல்லை உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். 1-on-1 செஷன் கூட இருக்குது. ஆன்லைனில் 1-on-1 செஷன் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கூட உங்களுக்கான அந்த மென்டர்ஷிப் வந்து அவைலபிளாக இருக்குது. கூட சீக்கிரமே நம்மளோட ஆப்பில் வந்து ஆப்ஷன் செல்லிங் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்கான ஒரு ரெக்கார்டட் வீடியோ வந்து கோர்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் என்ன தான் ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணாலும் சரி, இல்லை பையிங் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதை வந்து எப்போ எந்த ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போது மார்க்கெட்டோட டைரக்ஷனை எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஒரு அப்ராக்சிமேட்டாக எது நமக்கு சப்போர்ட், எது நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த இடத்துல எப்படி ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் ஒரு அயன் காண்டர் இல்லை ஏதாவது நான் ஒரு ரேஷியோ ஸ்ப்ரெட் பண்ணுறேன் இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தோம்னா எப்போவுமே நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டுங்கிறது பண்ண முடியாது, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வெறும் ப்ரீமியம் வந்து கால்குலேட் பண்ணி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது பற்றி சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்னும் சேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுது, சேட்டை பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கூட உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். அதாவது ஒரு லாஸில் இருந்தால் கூட அதை வந்து நல்ல ப்ராஃபிட்டு கூட கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் சேட்டை வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.